T20 கிரிக்கெட் போட்டிகளில் உலகெங்கும் பரபரப்பை ஏற்படுத்தும் ஆட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அதன்படி ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் 2026இல் நடைபெறவுள்ளது. இந்த தொடருக்கான தகுதிச் சுற்று போட்டிகள் தற்போது மலேசியாவில் நடந்து வருகின்றன. ஆசிய மண்டல தகுதிச் சுற்றின் ஒரு பகுதியாக மலேசியாவின் பாங்கி நகரில் நடந்த ஒரு ஆட்டத்தில் சிங்கப்பூர், மங்கோலிய அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சிங்கப்பூர் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த மங்கோலிய அணி சிங்கப்பூரின் அதிரடியான பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் தள்ளாடியது. மங்கோலிய அணியின் வீரர்கள் ஒவ்வொருவரும் அதிவேகமாக பெவிலியன் திரும்பியதால் அந்த அணி 10 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்து 10 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் T20 கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த ரன்னுக்கு சுருண்ட அணி என்ற மோசமான சாதனையை மங்கோலிய அணியானது கைப்பற்றியது. சிங்கப்பூர் தரப்பில் பரத்வாஜ் சிறப்பாக பந்து வீசினார். அவர் 4 ஓவர்களில் 3 ரன்களை விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அவரது அபாரமான பந்து வீச்சால் மங்கோலிய வீரர்கள் சோர்ந்து போயினர். இதனைத் தொடர்ந்து 11 ஓட்டங்கள் இலக்குடன் களமிறங்கிய சிங்கப்பூர் அணி வெறும் 5 பந்துகளிலேயே ஒரு விக்கெட் இழப்புக்கு இலக்கை எட்டி அபார வெற்றி பெற்றது. இந்த ஆட்டம் T20 கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்துகளில் வெற்றி பெற்ற ஆட்டமாகவும் குறைந்த ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன அணியாகவும் நினைவு கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.